ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2018 வந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 170 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், ருத்ராங்கிற ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துருப்பார். பட் அதே ஒரு பேட்டர்னில், அதாவது அந்த ஒரு சீரியல் கில்லர் எப்படி கொலை பண்ணுவாரோ அதே ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறையா கொலை நடந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட போகும். அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஆக்சுவலாக அந்த ஒரு ருத்ரா கேஸை முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இவங்க அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ருத்ரா திரும்பி வர மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பியும் அந்த ஒரு நபர் வந்திருப்பார். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருப்பாங்க, அதர்வா. இவர் ஒரு டாக்டராக இருப்பார். இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஒரு பெர்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ருத்ரா கிட்னாப் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் அதர்வாவையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். நம்ம சிபிஐ ஆஃபீஸருக்கும் அந்த ஒரு ருத்ராவுக்கு என்ன கனெக்ஷனாக இருக்கும்? ஏற்கனவே இறந்து போனால் ருத்ரா திரும்பி வந்திருக்காரா, இல்லைனா இது வேற ஒரு நபரா? இதுக்கப்புறமா என்ன ஆச்சு? நம்ம சிபிஐ ஆஃபீஸர் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.